ஒன்றாம் அதிகாரம். தானியேலும் அவரின் தோழர்களும். வேற்றினத்து அரசன் அவையில் தானியேல். யூதா அரசன் யோக்கிமின் 3ஆம் ஆட்சி ஆண்டில் பாபிலோனிய அரசன் நெபுகேத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகையிட்டான். தலைவராகிய ஆண்டவர் யூதா அரசனாகிய யோக்கிமையும் கடவுளுடைய கோவிலின் கலன்கள் சிலவற்றையும் அவனிடம் கையளித்தார். அவனும் அவற்றை சீனார் நாட்டிலிருந்து தன் தெய்வத்தின் கோவிலுக்கு எடுத்து சென்று அவற்றை தன் தெய்வத்திற்குரிய கருவூலத்தில் சேர்த்தான். அப்பொழுது அரசன் தன் அரண்மனை அலுவலரின் தலைவனாகிய அஸ்பெனாசுக்கு அரச குலத்தையும் உயர்குடியையும் சார்ந்த இஸ்ரேலர் சிலரை கொண்டு வருமாறு கட்டளையிட்டான். அக்கட்டளைப்படி அவர்கள் உடல் ஊனமுற்ற அழகுமிக்க எல்லா ஞானத்திலும் தேர்ச்சி பெற்ற அறிவிலும் உணர்விலும் கல்வியிலும் சிறந்த அரசனின் அரண்மனையில் பணியாற்றும் திறமை பெற்ற இளைஞர்களாயிருக்க வேண்டும். மேலும் அவர்கள் கல்தேய மொழியை எழுதவும் பேசவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அரசன் தான் உண்டு வந்த சிறப்புணர்விலும் பருகி வந்த திராட்சை ரசத்திலும் நாள்தோறும் ஒரு பங்கை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஏற்பாடு செய்தான். இவ்வாறு 3 ஆண்டுகள் பயிற்சி அளித்த பின் இறுதியில் அவர்களை அரசன் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டான். இப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுள் யூதா குலத்தை சார்ந்த தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா என்பவர்களும் இருந்தார்கள். அலுவலரின் தலைவன் தானியேலுக்கு பெல்சாத்சர் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மீசாவேலுக்கு மோசேக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்றும் மாற்று பெயரிட்டான். அரசனது சிறப்புணவினாலும் அவன் பருகி வந்த திராட்சை ரசத்தினாலும் தம்மை தீட்டுப்படுத்தி கொள்ளலாகாது என்று தானியேல் தம் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார். அவ்வாறே தாம் தீட்டுப்படாதிருக்க அலுவலர் தலைவனிடம் அனுமதி கேட்டார். அலுவலர் தலைவன் தானியேலுக்கு பரிவும் இரக்கமும் காட்டுமாறு கடவுள் அருள் கூர்ந்தார். அலுவலர் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு உணவும் பானமும் ஏற்பாடு செய்திருக்கும் அரசனாகிய என் தலைவருக்கு நான் அஞ்சுகிறேன். ஏனெனில் உங்களை ஒத்த வயதினரை விட நீங்கள் களை குன்றியிருப்பதை அரசன் கண்டால் என் தலையே போய்விடும். நீங்கள் தான் அதற்கு காரணமாவீர்கள் என்றான். தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியவர்களுக்கென அலுவலர் தலைவனால் நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளரிடம் தானியேல் கூறியது, ஐயா, தயை கூர்ந்து 10 நாள் ஊழியர்களாகிய எங்களை சோதித்து பாரும். எங்களுக்கு உண்பதற்கு மரக்கறிகளையும் குடிப்பதற்கு தண்ணீரையும் மட்டுமே தாரும். அதற்கு பிறகு எங்களது தோற்றத்தையும் அரசனது சிறப்புணவை உண்ணும் மற்ற இளைஞர்களின் தோற்றத்தையும் ஒப்பிட்டு பாரும். அதன்பின் உமக்கு தோன்றியபடி உம்முடைய பணியாளர்களாகிய எங்களுக்கு செய்தருளும் என்றார். அவரும் இக்காரியத்தில் அவர்களுக்கு இணங்கி அவர்களை 10 நாள் சோதித்து பார்த்தான். 10 நாட்கள் ஆயின. அரசனது சிறப்புணவை உண்டு வந்த இளைஞர்கள் அனைவரையும் விட அவர்களது தோற்றம் மிக களை உள்ளதாயும் உடற்கட்டு மிக செழுமை உள்ளதாயும் காணப்பட்டது. ஆதலால் மேற்பார்வையாளன் அவர்கள் உண்ண வேண்டிய சிறப்பு உணவுக்கும் பருக வேண்டிய திராட்சை ரசத்திற்கும் பதிலாக மரக்கறி உணவை அவர்களுக்கு கொடுத்து வந்தான். கடவுள் இந்த 4 இளைஞர்களுக்கும் அறிவையும் அனைத்து இலக்கியத்தில் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார். சிறப்பாக தானியேல் எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உய்த்துணரும் ஆற்றல் பெற்றிருந்தார். அரசன் தன் முன்னிலைக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் என்று குறித்த நாள் வந்தது. அலுவலர் தலைவனும் அவர்களை நெபுகேத்நேச்சார் முன்னிலையில் கொண்டு வந்து நிறுத்தினான். அரசன் அவர்களோடு உரையாடலானான். அப்பொழுது அவர்கள் அனைவருள்ளும் தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா ஆகியோருக்கு இணையாக யாரும் காணப்படவில்லை. எனவே அவர்கள் அரசன் முன்னிலையில் பணிபுரியலாயினர். ஞானம், விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடினான். அப்பொழுது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் விட அவர்கள் 10 மடங்கு சிறந்தவர்களாயிருந்ததை கண்டறிந்தான். இவ்வாறு சைரஸ் என்ற அரசனது 1ஆம் ஆட்சியாண்டு வரை தானியேல் தொடர்ந்து பணிபுரிந்தார். 2ஆம் அதிகாரம். அரசனின் கனவும் தானியேலின் விளக்கமும். நெபுகேத்நேச்சார் தனது 2ஆம் ஆட்சியாண்டில் கனவுகள் சில கண்டு உள்ளங்கலங்கி உறக்கமின்றி தவித்தான். அப்பொழுது அரசன் தன் கனவுகளை தனக்கு விளக்கும்படி மந்திரவாதிகளையும் மாயவித்தைக்காரர்களையும் சூனியக்காரர்களையும் கல்தேயர்களையும் அழைத்து வர கட்டளையிட்டான். அவர்களும் வந்து அரசன் முன்னிலையில் நின்றார்கள். அரசன் அவர்களை நோக்கி, நான் ஒரு கனவு கண்டேன். அதனால் என்னுள்ளும்
கலக்கமுற்றிருக்கிறது. நான் கண்டது இன்னதென்று அறிய விரும்புகிறேன் என்றான். அப்பொழுது கல்தேர் அரசனை நோக்கி அரேமிய மொழியில், அரசரே, நீர் நீடூடி வாழ்க. நீர் கண்ட கனவையும் பணியாளர்களுக்கு சொல்லும், நாங்களும் அதன் பொருளை உமக்கு விளக்கி கூறுவோம் என்று கூறினார்கள். அரசன் கல்தேருக்கு மறுமொழியாக, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருட்களை எனக்கு நீங்கள் விளக்கி கூறாவிடில் உங்களை கண்டம் துண்டமாய் வெட்டி விடுவேன். உங்கள் வீடுகளும் தரைமட்டமாக்கப்படும். இது என் திண்ணமான முடிவு. ஆனால் கனவையும் அதன் உட்பொருளை விளக்கி கூறுவீர்களாகில் அன்பளிப்பும் பரிசுகளும் பெரும் மதிப்பும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். ஆகையால் கனவையும் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறுங்கள் என்று கூறினான். அதற்கு அவர்கள் மீண்டும், அரசர் அந்த கனவை தம் பணியாளர்களுக்கு சொல்லட்டும், அப்பொழுது அதன் உட்பொருளை விளக்கி கூறுவோம் என்று பதிலளித்தார்கள். அதற்கு அரசன் மறுமொழியாக கூறியது, நான் முடிவெடுத்து விட்டேன் என்பதை அறிந்தே நீங்கள் காலம் தாழ்த்த முயலுகிறீர்கள். இது எனக்கு திண்ணமாய் தெரியும். கனவு இன்னதென்று உங்களால் தெரிவிக்க இயலாதெனில் உங்கள் எல்லோருக்கும் ஒரே தீர்ப்புதான். சூழ்நிலை மாறும் வரை பொய்யும் புரட்டுமான வீண் கதைகளை சொல்ல உங்களுக்குள் உடன்பட்டிருக்கிறீர்கள். ஆதலால் கனவை முதலில் சொல்லுங்கள், அப்பொழுதுதான் அதன் முப்பொருளை உங்களால் விளக்கி கூற முடியும் என்பதை நான் அறிந்து கொள்ள இயலும். கல்தேர் மறுபடியும் அரசனை நோக்கி, அரசரே, உமது விருப்பத்தை நிறைவேற்ற கூடியவன் இவ்வுலகில் ஒருவனும் இல்லை. வலிமையுடைய எந்த பேரரசனும் இத்தகைய காரியத்தை எந்த மந்திரவாதியிடமாவது மாயவித்தைக்காரனிடமாவது கல்தேயனிடமாவது இதுகாரும் கேட்டது கிடையாது. ஏனெனில் நீர் கேட்கும் காரியம் செயற்கருக்கு ஒன்று. தெய்வங்களால் இன்றி வேறொருவராலும் அரசருக்கு அதனை தெரிவிக்க முடியாது. ஆனால் மானிடர் நடுவில் தெய்வங்கள் இருந்ததில்லையே என்று மறுமொழி கூறினார்கள். அரசன் இதை கேட்டு கடுசினமுற்று சீறி எழுந்து பாபிலோனில் இருந்து எல்லா ஞானிகளையும் அழித்து விடும்படி ஆணையிட்டான். ஞானிகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஆணையின்படி தானியேலையும் அவருடைய தோழர்களையும் கொலை செய்ய தேடினார்கள். அரசனுடைய காவலர் தலைவன் அரியோர்க்கு பாபிலோனிய ஞானிகளை கொலை செய்யும் புறப்பட்டு வந்தான். தானியேல் முன்னெச்சரிக்கையுடனும் விவேகத்துடனும் அரசனுடைய காவலர் தலைவனாகிய அரியோக்கியிடம், அரசனின் ஆணை இவ்வளவு கடுமையாயிருப்பது ஏன் என்று கேட்டார். அதற்குரிய காரணத்தை அரியோருக்கு தானியேலுக்கு தெரிவித்தான். உடனே தானியேல் அரசனிடம் போய் கனவின் உட்பொருளை அவனுக்கு விளக்கி கூற தமக்கு சில நாள் கெடு தருமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் தானியேல் வீட்டுக்கு திரும்பி சென்று அனனியா, மிசாவேல், அசேரியா ஆகிய தோழர்களிடம் செய்தியை கூறினார். பாபிலோனிய ஞானிகளோடு அவரும் அவர்களுடைய தோழர்களும் கொல்லப்படாதிருக்க விண்ணக கடவுளை கருணை கூர்ந்து அம்மறைப்பொருளை வெளிப்படுத்தி அருள வேண்டும் என்று அவரை மன்றாடுமாறு அவர்களிடம் சொன்னார். அவ்வாறே அன்றிரவு கண்ட காட்சி ஒன்றில் தானியேலுக்கு அம்மறைப்பொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் விண்ணக கடவுளை வாழ்த்தி போற்றினார். அவர் கூறியது, கடவுளின் திருப்பெயர் என்றென்றும் வாழ்த்தப்படுவதாக. ஏனெனில் ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியன. காலங்களையும் பருவங்களையும் மாற்றுபவர் அவரே. அரசர்களை விலக்கி மாற்று அரசர்களை நிலைநிறுத்துபவர் அவரே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே. அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. ஆழ்ந்த மறைப்பொருட்களை வெளிப்படுத்துபவர் அவரே. இருளில் உள்ளதை அறிபவர் அவரே. ஒளியும் வாழ்வது அவருடனே. எங்கள் தந்தையின் இறைவா, உமக்கு நன்றியும் புகழும் கூறுகின்றேன். ஏனெனில் எனக்கு ஞானமும் ஆற்றலும் தந்தவர் நீரே. நாங்கள் உம்மிடம் கேட்டதை இப்பொழுது எனக்கு தெரியப்படுத்தியவர் நீரே. அரசனது காரியத்தை எங்களுக்கு அறிவித்தவரும் நீரே. பின்பு தானியேல் பாபிலோனிய ஞானிகளை அழிப்பதற்கு அரசனால் நியமிக்கப்பட்ட அரியோக்கிடம் போய் அவனை நோக்கி, நீர் பாபிலோனிய ஞானிகளை அழிக்க வேண்டாம். என்னை அரசர் முன்னிலைக்கு அழைத்து செல்லும். நான் அரசரது கனவின் உட்பொருளை விளக்கி கூறுவேன் என்றார். எனவே அரியோர்க்கு தானியேலை அரசன் முன்னிலைக்கு விரைவாய் அழைத்து சென்று அரசனிடம், அரசரை, சிறைப்பட்ட யூதா நாட்டினருள் அரசருடைய கனவின் உட்பொருளை விளக்கி கூறவல்ல ஒருவனை கண்டுபிடித்து விட்டேன் என்றான். அரசனோ பெல்தசாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலை பார்த்து, நான் கண்ட கனவையும் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூற உன்னால் இயலுமா என்று கேட்டான். தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி, அரசர் கேட்கும் மறைப்பொருளை அரசருக்கு அறிவிக்க எந்த ஞானியாலும் மாயவத்தைக்காரனாலும் மந்திரவாதியாலும் சோதனையிடாலும் இயலாது. ஆனால் அரசரை, மறைப்பொருட்களை வெளிப்படுத்தும் விண்ணக கடவுள் பிற்காலத்தில் நிகழப்போவதை நெபுகேசினர் என்னும் உமக்கு தெரிவித்துள்ளார். நீர் கண்ட கனவும் நீர் படுத்திருந்த பொழுதும் மன கண்முன் தோன்றின காட்சிகளும் பின்வருமாறும்.
அரசரே, நீர் படித்திருந்த பொழுது எதிர்காலத்தில் நிகழப்போவதை பற்றி நினைக்கத் தொடங்கினீர். அப்பொழுது மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் இனி நடக்கவிருப்பதை உமக்கு காண்பித்தார். ஆனால் என்னை பொறுத்தமட்டில் மற்றெல்லா உயிர்களையும் விட நான் ஞானமிக்கவன் என்பதால் எனக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆனால் அரசருக்கு அதன் உட்பொருளை தெரிவிக்கவும் உமது இதயத்தின் நினைவுகளை நீர் அறிந்து கொள்ளவும் அவை எனக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். கண்ணெதிரே நின்ற அம்மெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும்பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணினாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த பொழுது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலுமான அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகியவையும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதிரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. ஆனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலை ஆகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளை உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அர்ச்சக்கராய் விளங்குகின்றீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரை ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உண்மையை குறிக்கின்றது. உமக்கு பின் உமது அரசரை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பை போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பு நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டதற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசராயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டனதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பு மறுபகுதி களிமண்ணுமாயிருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமை அற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்கள் இனத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். மனித கைப்படாது பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர்கண்ட அந்த கல் அந்த அரசையை குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கிறார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. அதை கேட்ட அரசன் நெபுகத்நேச்சர் தானியேலின் அடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அவருக்கு காணிக்கை பொருட்களை படைத்து தூபமிடுமாறு ஆணையிட்டான். மேலும் அரசன் தானியேலை நோக்கி, நீர் வணங்கும் கடவுளே தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள், அரசர்களுக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரை மறைப்பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்த வல்லவர். இது உண்மையிலும் உண்மை. ஏனெனில் உம்மால் மட்டுமே இம்மறைப்பொருளை விளக்க கூற முடிந்தது என்றான். பின்பு அரசன் தானியேலை உயர்ந்த முறையில் சிறப்பித்து அவருக்கு பரிசில் பல தந்து பாபிலோன் நாடு முழுவதற்கும் அவரை ஆளுநராக ஏற்படுத்தினான். பாபிலோனின் ஞானிகள் அனைவருக்கும் தலைவராகவும் நியமித்தான். மேலும் தானியேலின் வேண்டுகோளின்படி சாத்ராக்கு, மேசேக்கு, ஆபேத்நேக்கு ஆகியோரை பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளராக நியமித்தான். தானியேலோ அரசனது அவையில் தொடர்ந்து பணியாற்றினார். 3ஆம் அதிகாரம். பொற்சிலை வழிபாடு. நெபுகத்நேச்சர் அரசன் 60 முழ உயரமும் 6 முழ அகலவுமான பொற்சிலை ஒன்றை செய்வித்து அதை பாபிலோன் நாட்டிலிருந்த தூரா என்ற சமவெளியில் நிறுத்தி வைத்தான். பின்பு நெபுகத்நேச்சர் அரசன் தான் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மற்றெல்லா அலுவலரும் ஒன்றாய் கூடி வர வேண்டும் என்று ஆணையிட்டான்.
அவ்வாறே சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அறிவுரை கூறுவோரும் நிதி பொறுப்பாளரும் நீதிபதிகளும் மணியக்காரரும் மாநிலங்களின் மற்றெல்லா அலுவலரும் நெபுகேஸ்னர் அரசன் நிறுவிய சிலையின் அர்ப்பணிப்புக்கு ஒன்றாய் கூடி வந்து சேர்ந்தான். அவர்கள் நெபுகேஸ்னர் நிறுவிய சிலை முன் வந்து நின்றனர். கட்டியக்காரன் ஒருவன் உரத்த குரலில், இதனால் மக்கள் அனைவருக்கும் எல்லா இனத்தவர்க்கும் மொழியினருக்கும் அறிவிக்கப்படுவது யாதெனில், எக்காளம், நாதகரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்கத் தொடங்கிய அந்த நொடியில் நீங்கள் தாழ வீழ்ந்து நெபுகேஸ்னர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழ வேண்டும். எவராகிலும் தாழ வீழ்ந்து பணிந்து தொழவில்லை எனில் அவர்கள் அந்நேரமே தீச்சூளையில் தூக்கி போடப்படுவார்கள் என்று கூற முரசறிந்தான். ஆகையால் எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க தொடங்கியவுடன் எல்லா மக்களும் தாழ வீழ்ந்து நெபுகேஸ்னர் அரசன் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழுதார்கள். அப்பொழுது கல்தேயரின் சிலர் தாமே முன்வந்து யூதர்கள் மேல் குற்றம் சாட்டலாயினர். அவர்கள் நெபுகேஸ்னர் அரசனிடம் சொன்னது, அரசரே, நீர் நீடூடி வாழ்க. அரசரே, எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்கும் எந்த மனிதனும் உடனே தாழ வீழ்ந்து பொற்சிலையை பணிய வேண்டும் என்று நீர் கட்டளை பிறப்பித்தீர் அல்லவா? எவராகிலும் தாழ்ந்து வீழ்ந்து பணியாமல் போனால் அவர்கள் எரிகிற தீச்சூளையில் போடப்படுவார்கள் என்றும் நீர் ஆணை விடுவித்தீர் அல்லவா? அரசரே, பாபிலோன் நாட்டின் புறப்பகுதிகளுக்கு பொறுப்பாளர்களாக சாத்ராக்கு, மேசேக்கு, ஆபேத்நேகோ என்னும் யூதர்களை நீர் நியமித்தீர் அல்லவா? அந்த பேர் வழிகள் உமது கட்டளையை மதிக்கவில்லை, தெய்வங்களை வணங்கவில்லை, நீர் நிறுவின பொற்சிலையை பணிந்து தொழவும் இல்லை. உடனே நெபுகேஸ்னர் கடுசினமுற்று சாத்ராக்கையும் மோசேக்கையும் ஆபேத்நேகோவையும் பிடித்து வரும்படி கட்டளையிட்டான். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு அவர்களை பிடித்து கொண்டு வந்தனர். நெபுகேஸ்னர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வணங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலைகளை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காளம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசைக்கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ் வீழ்ந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராக இருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலே எரிகிற தீச்சூளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளில் இருந்து தப்பிவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகேஸ்னர் அரசனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படி எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளையினின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை கையினின்று விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய பொற்சிலையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகேஸ்னர் அரசன் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டெழ அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராவுக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறும் தன் படை வீரர்கள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அவ்வாறே அந்த வீரர்கள் அவர்களை மேற்பார்வையோடும் உள்ளாடைகளோடும் தலைப்பாகையோடும் மற்ற ஆடைகளோடும் சேர்த்து கட்டி எரியும் தீச்சூளைக்குள் தூக்கி போட்டார்கள். அரசனது கட்டளை மிக கண்டிப்பானதாக இருந்ததாலும் தீச்சூளை செந்தணலாய் இருந்ததாலும் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோருக்கு தீச்சூளையில் போடுவதற்கு தூக்கி சென்றவர்களை அத்தீப்பிழம்பு சுட்டரித்து கொன்றது. சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகிய மூவரும் கட்டுண்டவர்களாய் எரிகிற தீச்சூளையினுள் வீழ்ந்தார்கள். அப்பொழுது நெபுகேஸ்னர் அரசன் வியப்புற்று விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எறிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவர், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். உடனே நெபுகேஸ்னர் எரிகிற தீச்சூளையின் வாயிலருகில் வந்து நின்று, உன்னத கடவுளின் ஊழியர்களாகிய சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ வெளியே வாருங்கள் என்றான். அவ்வாறே சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் நெருப்பை விட்டு வெளியே வந்தனர். சிற்றரசர்களும் அதிகாரிகளும் ஆளுநரும் அரசனுக்கு அறிவுரை கூறுவோரும்
கூடி வந்து அந்த மனிதர்களின் உடலில் தீப்பட்ட அடையாளமே இல்லாமல், அவர்களது தலைமுடி கருகாமலும் அவர்களுடைய ஆடைகள் தீப்பற்றாமலும் நெருப்பின் புகை நாற்றம் அவர்களிடம் வீசாமலும் இருப்பதை கண்டார்கள். அப்பொழுது நேபுகத்நேச்சார் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையும் பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டருளினார். ஆதலால் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுளுக்கு எதிராக பழிச்சொல் கூறும் எந்த இனத்தவனும் எந்த நாட்டவனும் எந்த மொழியினனும் கண்டம் துண்டமாக வெட்டப்படுவான். அவனுடைய வீடும் தரைமட்டமாக்கப்படும். இதுவே என் ஆணை. ஏனெனில் இவ்வண்ணமாய் மீட்கின்ற ஆற்றல் படைத்த கடவுள் வேறு ஒருவரும் இல்லை என்றான். பிறகு அரசன் சாத்ராக்கு, மோசேக்கு, ஆபேத்நேகோ ஆகியோருக்கு பாபிலோனின் மாநிலங்களில் பெரும் பதவியை அளித்து சிறப்பு செய்தான். 4ஆம் அதிகாரம். அரசர் நேபுகத்நேச்சார் உலகில் எங்கும் உள்ள எல்லா இனத்தார்க்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் அறிவிப்பது, உங்களுக்கு சமாதானம் பெருகுவதாக. மாட்சிமிகு கடவுள் எனக்காக செய்தருளிய அடையாளங்களையும் விந்தைகளையும் வெளிப்படுத்துவது நலமென எனக்கு தோன்றுகிறது. அவர் தந்த அடையாளங்கள் எத்தனை பெரியன, அவர் ஆற்றிய விந்தைகள் எத்தனை வலியன. அவரது அரசு என்றுமுள்ள அரசு, அவரது ஆட்சி உரிமை வழி வழியில் நிலைக்கும். நேபுகத்நேச்சாரின் 2ஆம் கனவு. நேபுகத்நேச்சராகிய நான் வீட்டில் மன அமைதியுடன் அரண்மனையில் வளமுடனும் வாழ்ந்து வந்தேன். நான் ஒரு கனவு கண்டேன். அது என்னை அச்சுறுத்தியது. நான் படுத்திருக்கையில் எனக்கு தோன்றிய கற்பனைகளும் காட்சிகளும் என்னை கலங்க வைத்தன. ஆதலால் நான் கண்ட கனவின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறும்படி பாபிலோனிய ஞானிகள் அனைவரையும் என் முன்னிலைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தேன். அவ்வாறே மந்திரவாதிகளும் மாய வித்தைக்காரரும் கல்தேயரும் சோதரிடம் வந்து கூடினர். நான் கண்ட கனவை அவர்களிடம் கூறினேன். ஆனால் அவர்களால் அதன் உட்பொருளை எனக்கு விளக்கி கூற முடியவில்லை. இறுதியாக என் சொந்த தெய்வமாகிய பெல்சாசாரின் பேர் சூட்டப்பெற்ற தானியேல் வந்தார். அவர் புனிதமிகு கடவுளின் ஆவியால் நிரப்ப பெற்றவர். அவரிடம் நான் கண்ட கனவை கூறினேன். மந்திரவாதிகள் தலைவராகிய பெல்சாசார், புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது என்பதையும் உம்மால் விளக்க முடியாத மறைப்பொருள் எதுவும் இல்லை என்பதையும் நான் அறிவேன். நான் கனவில் கண்ட காட்சி இதுதான். அதன் பொருளை விளக்கி கூறுவீர். நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண்முன் முன்னே தோன்றிய காட்சிகளாவன. இதோ, நில உலகின் நடுவில் மரம் ஒன்றை கண்டேன். அது மிக உயர்ந்து நின்றது. அது வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்து காணப்பட்டது. நில உலகின் எல்லைகளிலிருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தில் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கியிருந்தன. அதன் கிளைகளில் வானத்து பறவைகள் குடியிருந்தன. அனைத்து உயிர்களுக்கும் அதிலிருந்து உணவு கிடைத்தது. நான் படுக்கையில் கிடந்தபோது என் மனக்கண் முன்னே காட்சிகளை கண்டேன். அப்பொழுது இதோ, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர் தமது குரலை உயர்த்தி கூறியது, இதுவே, இந்த மரத்தை வெட்டுங்கள், கிளைகளை தரித்து விடுங்கள், இதன் இலைகளை எல்லாம் பற்றி தெரியுங்கள், இதன் கனிகளை சிதறடியுங்கள், இதன் கீழ் வாழும் விலங்குகளும் ஓடிப்போகட்டும், இதன் கிளைகளில் தங்கிய பறவைகள் பறந்தோடட்டும். ஆயினும் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அது கட்டப்பட்டும் வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அந்த மனிதன் நனையட்டும். தரையில் புல்வெளியில் விலங்குகளோடு அவன் கிடக்கட்டும். அவனது மனித உள்ளம் மாற்றப்பட்டு அவனுக்கு விலங்கின மனம் கொடுக்கப்பட்டும் படட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லட்டும். காவலர் விதித்த தீர்ப்பு இதுவே. தூயவர் வாய்மொழியின் முடிவும் இதுவே. மனிதர்களின் அரசே உன்னதமானவரை ஆள்கின்றார் என்பதையும் தாம் விரும்பியவர்க்கு அதனை தந்தருள்வார் என்பதையும் மனிதர்கள் தாழ்ந்தவர்களை அதற்கு தலைவராக்குகின்றார் என்பதையும் உயிர்கள் அனைத்தும் அறியும்படி இவ்வாறு விதிக்கப்பட்டது. அரசர் நேபுகத்நேச்சராகிய நான் கண்ட கனவு இதுவே. பெல்சாசார், இதன் உட்பொருளை எனக்கு தெரிவியும். என் நாட்டில் உள்ள எல்லா ஞானிகளாலும் இதன் உட்பொருளை விளக்கி கூற இயலவில்லை. நீர் ஒருவர் இதை தெரிவிக்க கூடியவர். ஏனெனில் புனிதமிகு கடவுளின் ஆவி உம்மிடம் உள்ளது. இதை கேட்டவுடன் பெல்சாசார் என்னும் பெயர் கொண்ட தானியேல் ஒரு கணம் திகைத்து நின்றான். அவருடைய எண்ணங்கள் அவரை கலக்கமுற செய்தன.
அதை கண்ட அரசன், பெல்சாசார் கனவோ அதன் உட்பொருளவுமே கலக்கமுற செய்ய வேண்டாம் என்றான். பெல்சாசார் மறுமொழியாக, என் தலைவரே, இந்த கனவும் பகைவர்களுக்கு மேல் உட்பொருளும் எதிரிகளுக்கு மேல் பலிப்பதாக. நீர் கண்ட மரம் வளர்ந்து வலிமை மிக்கதாய் வானத்தை தொடும் அளவுக்கு உயர்ந்திருந்தது. நில உலகின் எல்லைகளில் இருந்து கூட அதை பார்க்கலாம். அதன் இலைகள் மிகவும் அழகாயிருந்தன. மரத்தில் கனிகள் மிகுதியாயிருந்தன. அதில் எல்லா உயிர்களுக்கும் போதிய உணவு இருந்தது. அதன் நிழலில் காட்டு விலங்குகள் தங்கி இருந்தன. அரசரே, அந்த மரம் வேறு யாரும் அல்ல, மிக பெரியவராயும் வலிமை உள்ளவராயும் இருந்துள்ள நீர்தாம். உமது புகழ் வளர்ந்து வானை தொடும் அளவு உயர்ந்துள்ளது. உமது ஆட்சி உலகின் எல்லைகள் வரை பரவியுள்ளது. மேலும் அரசரே, காவலராகிய தூயவர் ஒருவர் வானத்திலிருந்து இறங்கி வந்ததை நீர் கண்டீர் அல்லவா? அவர், இந்த மரத்தை வெட்டி அழித்து போடுங்கள், ஆனால் வேர்கள் நிறைந்த அடிமரத்தை அப்படியே நிலத்தில் விட்டு வையுங்கள். இரும்பாலும் வெண்கலத்தாலுமான சங்கிலியால் அதை கட்டப்பட்டு வயல்வெளி பசும்புல் நடுவில் கிடக்கட்டும். வானத்தின் பனியால் அவன் நனையட்டும். 7 ஆண்டுகள் அவனை கடந்து செல்லும் வரை அவன் விலங்கோடு விலங்காய் திரிவான் என்று சொன்னதையும் கேட்டீர். அரசரே, இதுதான் உட்பொருள். என் தலைவரும் அரசருமான உமக்கு உன்னரது தீர்ப்பின்படி நடக்கவிருப்பதும் இதுவே. மனித சமுதாயத்தினின்று நீர் விரட்டப்படுவீர். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்ந்து வானத்தின் பனியில் நனைந்து கிடப்பீர். இவ்வாறு 7 ஆண்டுகளுமே கடந்து செல்லும். மனிதர்களின் அரசே உன்னதமானவரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கு அதனை தந்தருள்வார் என்றும் நீர் உணரும் வரை அந்நிலை நீடிக்கும். வேர்கள் நிறைந்த அடிமரத்தை விட்டு வைக்க வேண்டும் என்று கட்டளை பிறந்ததல்லவா? அதன்படி விண்ணக கடவுளே உலகை ஆள்கின்றார் என்பதை நீர் உணர்ந்தவுடன் அரசுரிமை மீண்டும் உமக்கு கிடைக்கும். எனவே அரசரே, என் அறிவுரை உம்மால் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக நல்லறத்தை பேணி தீசெயல்களை நீக்குக. ஒடுக்கப்பட்டோர்க்கு இரக்கம் காட்டி பாவக்கரைகளை போக்கிக் கொள்க. ஒருவேளை உமது வளமை நீடிப்பதற்கு இது வழியாகலாம் என்றார். அவ்வாறு அரசன் நெபுகேஸ்நருக்கு அனைத்தும் நேர்ந்தது. ஓராண்டு சென்ற பின் ஒரு நாள் அரசன் பாபிலோன் அரண்மனையின் மேல் மாடத்தில் உலவி கொண்டிருந்தான். அப்பொழுது அவன், என் வலிமையின் ஆற்றல் அரசன் வாழும் மாளிகையாகவும் எனது மாட்சியின் மகுடமாகவும் நான் கட்டி எழுப்பியதன்றோ இந்த மாபெரும் பாபிலோன் என்றான். இந்த சொற்களை அரசன் சொல்லி முடிக்கும் முன்பே வானத்திலிருந்து ஒரு குரலறி கேட்டது. நெபுகேஸ்நர் அரசனே, உனக்கு இந்த சொல் உன்னுடைய அரச உன்னிடமிருந்து அகன்றுவிட்டது. மனித சமுதாயத்தினின்று நீ விரட்டப்படுவாய். காட்டு விலங்குகளோடு வாழ்ந்து மாடு போல புல்லை மேய்வாய். மனிதர்களின் அரசை உன்னதரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கு அதனை தந்தருள்வார் என்று நீ உணர்ந்து கொள்வதற்குள் 7 ஆண்டுகள் உன்னை கடந்து செல்லும். உடனே இந்த வாக்கு நெபுகேஸ்நரிடம் நிறைவேறிற்று. மனித சமுதாயத்தினின்று அவன் விரட்டப்பட்டான். மாட்டை போல புல்லை மேய்ந்தான். தலைமயிர் கழுகுகளின் இறகு போலவும் அவனுடைய நகங்கள் பறவைகள் நகங்கள் போல வளரத் தொடங்கும். வரை அவனது உடல் வானத்தின் பனியினால் நனைந்தது. குறித்த காலம் கடந்த பின் நெபுகேஸ்நராகிய நான் என் கண்களை வானத்திற்கு உயர்த்தவே என் பகுத்தறிவு எனக்கு மறுபடி அருளப்பட்டது. நான் உன்னதரை வாழ்த்தி என்றுமுள்ள கடவுளை புகழ்ந்து போற்றினேன். அவரது ஆட்சி உரிமை என்றுமே அழியாது. அவரது அரசு வழி வழி நிலைக்கும். உலகின் உயிர்கள் அனைத்தும் அவன் திருமுன் ஒன்றுமில்லை. வான்படை நடுவிலும் உலகில் வாழ்வோர் இடையிலும் அவர் தாம் விரும்புவதே செய்கின்றார். அவரது வலிய கை தடுக்கவோ நீர் என்ன செய்கிறீர் என்று அவருடைய செய்கைகளை பற்றி வினவவோ எவராலும் இயலாது. அதே நேரத்தில் என் பகுத்தறிவு எனக்கு மறுபடியும் அருளப்பட்டது. என் அரசின் மேன்மைக்காக என் சீரும் சிறப்பு எனக்கு மீண்டும் கிடைத்தன. என் அமைச்சர்களும் உயர்குடி மக்களும் என்னை தேடி வந்தார்கள். எனது அரசுரிமை மீண்டும் உறுதி பெற்றது. முன்னிலும் அதிக மாண்பு எனக்கு கிடைத்தது. நெபுகேஸ்நராகிய நான் விண்ணக அரசரை போற்றி புகழ்ந்து ஏத்தி பாடுகின்றேன். அவருடைய செயல்கள் யாவும் நேரியவை. அவருடைய வழிவகைகள் சீரியவை. ஆணவத்தின் வழி நடப்போரை அவர் தாழ்வுற செய்வார். 5ஆம் அதிகாரம். பெல்சால்சரின் விருந்து. பெல்சால்சர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுகேஸ்நர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வர சொன்னான். அதன்படி எருசலேமில் இருந்த கடவுளின் கோவிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள்.
அவர்கள் திராட்சை மது குடித்துக்கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். உடனே அரசன் மாயவித்தக்காரரையும் கல்தையரையும் சோதிடரையும் கூட்டி வரும்படி உரக்க கத்தினான். அரசன் பாபிலோனிய ஞானிகளை நோக்கி, இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவனுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தின் பொன்மாலையும் அணிவித்து என் அரசன் 3ஆம் நிலையில் அமர்த்துவேன் என்றான். பிறகு அரசனின் ஞானிகள் எல்லோரும் உள்ளே சென்றனர். ஆனால் அந்த சொற்களை படிக்கவோ அவற்றின் உட்பொருளை அரசனுக்கு விளக்கவோ அவர்களால் இயலவில்லை. அதை கண்ட பெல்சால்சர் அரசன் மிகவும் மனக்கலக்கமுற்றார். அவனது முகம் விளறியது. அவனுடைய உயர்குடி மக்களும் திகைத்து நின்றனர். அரசனும் உயர்குடி மக்களும் எழுப்பிய கூச்சலை கேட்டு அரசி விருந்து கூடத்திற்குள் விரைந்து வந்து, அரசரே, நீர் நீடோடி வாழ்க. நீர் வீணாக அச்சமுற்று முகம் வெளியேற வேண்டாம். புனிதமிகு கடவுள் ஆய்வு நிறைந்த மனிதன் ஒருவன் உமது அரசில் இருக்கிறான். உன் தந்தையின் ஆட்சி காலத்தில் அறிவாளியும் நுண்ணறிவும் தெய்வங்களுக்கொத்த ஞானமும் அவனிடம் திகழ்ந்தது தெரிய வந்தது. எனவே உன் தந்தையாகிய நெபுகேசனர் அரசர் அவனை மந்திரவாதிகளுக்கும் மாயவித்தைக்காரருக்கும் கல்தையருக்கும் சோதிடருக்கும் தலைவனாக்கினார். அந்த தானியேல் வியத்தகு விவேகமும் அறிவும் உடையவன். கனவுகளுக்கு விளக்கம் கூறும் அறிவாற்றல் படைத்தவன். விடுகதைகளுக்கு விடை கூறும் ஆற்றல் உடையவன். சிக்கல்களை தீர்க்கும் திறமை வாய்ந்தவன். அவனுக்கு அரசர் பெல்சேசர் என்று பெயரிட்டுள்ளார். அவன் உடனே இங்கு அழைக்கப்படட்டும். அவன் விளக்கம் கூறுவான் என்றாள். அவ்வாறே அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீர்தானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். இப்பொழுது இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை எனக்கு விளக்கி கூறுமாறு இந்த ஞானிகளும் மாயவித்தைக்காரரும் என் முன் அழைத்து வரப்பட்டனர். ஆனால் அவர்களால் இந்த சொற்களின் உட்பொருளை விளக்கி கூற முடியவில்லை. விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்முடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். அரசரே, உன்னதரான கடவுளும் தந்தையாகிய நெபுகேசனருக்கு பேராசையும் சிறப்பையும் பேரரசையும் சிறப்பையும் மேன்மையும் மாண்பையும் அளித்தார். அவருக்கு அளிக்கப்பட்டிருந்த சிறப்பின் காரணமாய் எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவருக்கு அஞ்சி நடுங்கினர். அவர் தம் விருப்பப்படி யாரையும் கொன்று விடுவார். தம் விருப்பப்படி யாரையும் வாழ விடுவார். தம் விருப்பப்படியே யாரையும் உயர்த்துவார். தம் விருப்பப்படியே யாரையும் தாழ்த்துவார். ஆனால் அவருடைய உள்ளம் இருமாப்புற்று அவருடைய மனசெருக்கினால் கடினப்பட்டது. உடனே அவர் அரசன் அரியணையிலிருந்து தள்ளப்பட்டார். அவரிடமிருந்து அவரது மேன்மை பறிக்கப்பட்டது. மனித சமுதாயத்தினின்று அவர் விரட்டப்பட்டார். மேலும் அவரது உள்ளம் விலங்குகளின் மனமாக மாற்றப்படவே அவர் காட்டு கழுதைகளோடு வாழ்ந்து வந்தார். மனிதர்கள் அரசுகளை உன்னதரை ஆள்கின்றார் என்றும் தாம் விரும்பியவர்க்கே அவற்றை வழங்குகின்றார் என்றும் உணரும் வரை அவர் மாடு போல் புல்லை மேய்ந்தார். அவரது உடல் வானத்து பனியில் நனைந்து கிடந்தது. அவருடைய மகனாகிய பெல்சால்சர் இவற்றையெல்லாம் நீர் அறிந்திருந்தும் உம் இதயத்தை தாழ்த்தி கொள்ளவில்லை. ஆனால் விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வர செய்து நீரும் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது கொடுத்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் இவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் அழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுனை நின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்க செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே, மேனே, தெஹேல், பாசிசின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுளுமது அரசு நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தெஹேல், நீ தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர்.
பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. உடனே பெல்சால்சரின் ஆணைப்படி தானியேலுக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன்மாலை அணிவித்தனர். மேலும் அரசில் 3ஆம் நிலையில் தானியேல் அமர்த்தப்படுவார் என்று முரசறிந்தனர். அன்றிரவே கல்தேயனாக அரசனாகிய பெல்சாத்சர் கொலை செய்யப்பட்டான். 6ஆம் அதிகாரம். சிங்க குகையில் தானியேல். மேதியனாகிய தாரீபு என்பவன் தன் 62ஆம் வயதில் அரசை ஏற்றுக்கொண்டான். தன் நாடு முழுவதும் வரி வசூலிப்பதற்கென்று 120 தண்டல்காரரை தாரியு நியமித்தான். இத்தண்டல்காரரை கண்காணிப்பதற்கென்று 3 மேற்பார்வையாளரை ஏற்படுத்தினான். அரசனுக்கு எவ்வித இழப்பு நேரிடா வண்ணம் இம்மூவரிடம் அத்தண்டல்காரர்கள் கணக்கு கொடுக்க வேண்டும். இம்மூவரில் தானியேலும் ஒருவர். இவர் மற்ற மேற்பார்வையாளரையும் தண்டல்காரரை விட சிறந்து விளங்கினார். ஏனெனில் வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்தது. தன் அரசின் முழு பொறுப்பையும் அவரிடம் ஒப்படைக்கலாம் என அரசன் எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் மற்ற மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் அரசை கண்காணிப்பதில் தானியேலின் மீது குற்றம் சாட்ட வகை தேடினார்கள். அவரிடத்தில் குற்றம் சாட்டுவதற்குரிய எந்த தவற்றையும் ஊழலையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனெனில் அவர் நேர்மையாய் நடந்து கொண்டார். அவரிடம் எவ்வித தவறும் ஊழலும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர்கள் இந்த தானியேலுக்கு எதிராக அவருடைய கடவுளின் சட்டத்தை பின்பற்றுவதில் தவிர வேறெதில் அவர் மீது குற்றம் காண முடியாது என்றார்கள். எனவே இந்த மேற்பார்வையாளரும் தண்டல்காரரும் தங்களுக்குள் கூடி பேசி அரசனிடம் வந்து அவனிடம், தாரியு அரசரே, நீர் நீடோடி வாழ்க. அதிகாரிகள், தண்டல்காரர்கள், அமைச்சர், ஆளுநராகிய நாங்கள் அனைவரும் கலந்து ஆலோசித்து கூறுவது, 30 நாள் வரையில் அரசனாகிய தங்களிடமின்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகைக்குள் தள்ளப்படுவான் என்று நீர் சட்டம் இயற்றி தடை உத்தரவு போட வேண்டும். ஆகையால் அரசரே, இப்பொழுதே அச்சட்டத்தை இயற்றி தடை உத்தரவில் கையெழுத்திடும். அப்பொழுதுதான் மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல இச்சட்டமும் மாறாதிருக்கும் என்றார்கள். அவ்வாறே தாரிய அரசன் சட்டத்தில் கையொப்பமிட்டு தடை உத்தரவு பிறப்பித்தான். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டப்பட்டதை அறிந்த பின் தம் வீட்டிற்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். முன்னரே கூடி பேசி கொண்டபடி அந்த மனிதர்கள் உள்ளே நுழைந்து தானியேல் தம் கடவுளிடம் வேண்டுவதையும் மன்றாடுவதையும் கண்டார்கள். உடனே அவர்கள் அரசனை அணுகி அவனது தடை உத்தரவை பற்றி குறிப்பிட்டு, அரசரே, 30 நாள் வரையில் அரசராகி உம்மிடமன்றி வேறெந்த தெய்வத்திடமோ மனிதனிடமோ யாதொரு விண்ணப்பமும் செய்கின்ற எந்த மனிதனும் சிங்க குகையில் தள்ளப்படுவான் என்ற தடை உத்தரவில் கையொப்பமிட்டுள்ளீர் அல்லவா என்றார்கள். அதற்கு அரசன், ஆம், மேதியர் பாரசீகரின் சட்டங்கள் மாறாதிருப்பது போல் இதுவும் மாறாததே என்றான். உடனே அவர்கள் அரசனை நோக்கி, யூதாவிலிருந்து சிறைபிடித்து கொண்டு வரப்பட்டவர்களுள் ஒருவனாகிய தானியேலுமே மதியாமல் நீர் கையொப்பமிட்டுள்ள தடை உத்தரவை மீறி நாள்தோறும் 3 வேளையும் வேண்டுதல் செய்கிறான் என்றார்கள். ஆனால் அரசன் இந்த சொற்களை கேட்டு மிகவும் மனவருந்தினான். தானியேலை காப்பாற்ற தனக்குள் உறுதி பூண்டவனாய் அன்று கதிரவன் மறையும் வரையில் அவரை காப்பாற்ற வழி தேடினான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்னரே கூடி பேசி கொண்டபடி அரசனிடம் வந்து அவனை நோக்கி, அரசரே, மேதியர் பாரசீகரின் சட்டப்படி அரசன் விடுத்த தடை உத்தரவோ சட்டமோ மாற்றத்திற்கு அப்பாற்பட்டது என்பதை தெரிந்து கொள்ளும் என்றனர். ஆகவே அரசனுடைய கட்டளைப்படி தானியேல் கொண்டு வரப்பட்டு சிங்க குகையில் தள்ளப்பட்டார். அப்பொழுது அரசன் தானியேலை நோக்கி, நீர் இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுள் உன்னை விடுவிப்பாராக என்றான். அவர்கள் ஒரு பெரிய கல்லை புரட்டி கொண்டு வந்து குகையின் வாயிலை அடைத்தார்கள். தானியேலுக்கு செய்யப்பட்டதில் யாதொன்றும் மாற்றப்படாதிருக்கும்படி அரசன் தன் மோதிரத்தாலும் தம் உயர்குடி மக்களின் மோதிரங்களாலும் அதற்கு முத்திரையிட்டான். பின்னர் அரசன் அரண்மனைக்கு திரும்பி சென்று அன்றிரவு முழுவதும் உணவு கொள்ளவில்லை. வேறு எந்த களியாட்டத்திலும் ஈடுபடவில்லை. உறக்கமும் அவனை விட்டகன்றது. பொழுது புலர்ந்தவுடன் அவன் எழுந்து சிங்க குகைக்கு விரைந்து சென்றான். தானியேல் இருந்த குகை அருகில் வந்தவுடன் துயர குரலில் அவன் தானியேலை நோக்கி, தானியேல், என்றுமுள்ள கடவுளின் ஊழியனே, நீ இடைவிடாமல் வழிபடும் உன் கடவுளால் உன்னை சிங்க குகைகளில் நின்று விடுவிக்க முடிந்ததா என்று உரக்க கேட்டான். அதற்கு தானியேல் அரசனிடம், அரசரே, நீர் நீடூடி வாழ்க. என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். அவை எனக்கு தீங்கு எதுவும் செய்யவில்லை. ஏனெனில் அவர் திரும்ப நான் மாசற்றவன். மேலும் அரசரே,
முன்னிலையில் நான் குற்றமற்றவனே என்று மறுமொழி கொடுத்தான். எனவே அரசன் மிகவும் மனம் மகிழ்ந்து உடனே தானியேலை குகையிலிருந்து விடுவிக்குமாறு கட்டளையிட்டான். அவ்வாறே தானியேலை குகையிலிருந்து வெளியே தூக்கினார்கள். அவருக்கு யாதொரு தீங்கும் நேரிடவில்லை, ஏனெனில் அவர் தம் கடவுளை உறுதியாக நம்பினார். பிறகு அரசனது கட்டளை இணங்க தானியேலை குற்றம் சாட்டியவர்கள் இழுத்து கொண்டு வரப்பட்டனர். அவர்களுடைய மனைவி மக்களும் சிங்க குகையினுள் தள்ளப்பட்டார்கள். அவர்கள் குகையின் அடித்தளத்தை அடையும் முனை சிங்கங்கள் அவர்களை கவ்வி பிடித்து அவர்களுடைய எலும்புகளை எல்லாம் நொறுக்கிவிட்டன. அப்பொழுது தாரியு அரசன் நாடெங்கும் வாழ்ந்து வந்த எல்லா இனத்தவருக்கும் நாட்டினருக்கும் மொழியினருக்கும் ஒரு அறிக்கை விடுவித்தான். உங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாவதாக. என் ஆட்சிக்குட்பட்ட நாடு முழுவதும் உள்ள மக்கள் தானியேலின் கடவுளுக்கு அஞ்சி நடுங்க வேண்டும். இது என் ஆணை, ஏனெனில் அவரே வாழும் கடவுள். அவர் என்றென்று நிலைத்திருக்கின்றார். அவரது ஆட்சி என்றும் அழிவற்றது. அவரது அரசுரிமைக்கு முடிவே இராது. தானியேலை சிங்கங்களின் பிடியினின்று காப்பாற்றியவர் அவரை விடுதலை அளிப்பவரும் அவரே. விண்ணிலும் மண்ணிலும் அரிய செயல்களையும் விந்தைகளையும் ஆற்றுபவர் அவரே. இவ்வாறு தானியேல் தாரியுவின் ஆட்சி காலத்திலும் பாரசீகனான சைரஸ் மன்னனின் ஆட்சி காலத்திலும் சீரும் சிறப்புமாயிருந்தார். ஆமேன். God bless you.